எவன் அண்டை வீட்டாருடைய மனைவியோடு மோசடி செய்கின்றானோ அவன் வறுமையிலே நிறுத்தப்படுவான். நிறுத்தப்பட்டு அந்த பாதிப்புக்குள்ளானார் அல்லவா. ஏன்னா அவர் நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு, நம்பிக்கையோடு போயிருக்காரு. சரி, எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்காங்க, பார்த்துப்பாங்க, நம்ம மனைவி மக்கள்லாம் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்ற இடத்துல அவர் போயிருக்கலாம். அவரு ஜிஹாதுக்கு போயிருக்கலாம், பயணம் போயிருக்கலாம், சம்பாதிக்க போயிருக்கலாம், ஏதோ ஒரு இதுக்காக போயிருக்கலாம், பல நாட்கள் அப்படியே இருந்திருக்கலாம்னு வைங்களேன். அந்த மாதிரி இடத்துல இவர் மோசடி செஞ்சாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையிலே அவரை நிறுத்தி யாரு மோசடி செய்தாரோ அவர் நிறுத்தப்படுவார். யாரு பாதிப்புக்குள்ளானாரோ அவரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்வானா, இறைவன் சொல்வானா, இவர்கிட்ட நீ என்ன வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு. அப்படி பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, இவனுடைய தொழுகை, இவனுடைய நோன்பு, இவன் ஹஜ்ஜி பண்ணிருக்கலாம், உமரா பண்ணிருக்கலாம், ஜக்காத்து கொடுத்திருக்கலாம், சதக்கா கொடுத்திருக்கலாம், ஜிக்ரு பண்ணிருக்கலாம், துவா செஞ்சிருக்கலாம், குர்ஆன் ஓதி இருக்கலாம், எல்லா நன்மையும் பிடிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா எவ்வளவு பெரிய துரோகம் இது, எவ்வளவு பெரிய மோசடி இது. பக்கத்து வீட்டுக்காரன் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நீ அந்த மோசடி செய்யலாமா? அப்ப அல்லாஹ் சொல்லலாம், நீ எல்லாத்தையும் உருவி எடுத்துரு, நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதர் எல்லாத்தையுமே எடுத்துருவாரு. ஏன்னா பெரிய அதிர்ச்சி, பெரிய அவமானம், இவ்வளவு பெரிய விஷயத்த நீ செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு